யோசேப்பு தரிசனத்துக்கு அர்த்தம் என்ன சொன்னான்? காரணம் என்ன தெரியுமா? விசேஷித்த ஆவி, தேவாவியை பெற்ற நான் தேவபுரே தேவபுராணம் கேளுங்களே. இந்த கடைசி நாட்கள் ஆண்டுகிறே வேதம் சொல்லுது 2 விதமான 7 வருஷம். முதல் 7 வருஷம் நல்ல செழிப்பு. தேவபுரே ஆவியை பெற்றிருக்கும் போது பஞ்சம் வரலாம். வசனம் சொல்லுது சாவியான 7 வருஷம் வரும். அந்த சாவியான 7 வருஷம் பஞ்சம் தேவ ஆவியை பெற்ற மனுஷனுக்கு முன்னால அவன் தான் அதை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாவியான வருஷங்கள் 7 வருஷம் மேற்கொள்ளாது. தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இருக்கும்போது எல்லா பஞ்சத்தையும் அந்த ஆவியை பெற்ற மனுஷன் மேற்கொள்ளுவான். தேசத்தில் அவனுக்கு கொண்டுதான் ஒரு சுபிச்சம். தேசத்தில் அவனுக்கு கொண்டுதான் ஒரு சுபிச்சம். ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஆவியை கொடுங்கப்பா. எல்லா வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே நான் தேவ ஆவியை பெற்றா நான் இருக்கிற இடத்துக்கு ஆசீர்வாதம். நான் இருக்கிற இடத்துல பானபாத்திரக்காரனுக்கு நான் ஆசீர்வாதம். அவன் போகிற அரண்மனைக்கு நான் ஆசீர்வாதம். என் ஒட்டுமொத்த தேசத்துக்குமே நான் ஆசீர்வாதம். என்ன விலைக்கு வைத்த குடும்பத்துக்கும் நான் ஆசீர்வாதம். என்ன குடியில போட்ட அண்ணன் தம்பிக்கும் நான் ஆசீர்வாதம். ஆண்டவரே நான் ஆசீர்வாதம். எல்லாரும் கேளுங்க. என்ன ஆவியால் நிரப்புங்க, என்ன ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே, என்ன ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே. அந்த ஆவியை பெற்ற யோசேப்பு மரித்து போனாலும் அவனுடைய எலும்பு கானானுக்குள்ள போச்சு. ஆண்டவரே கானானுக்குள்ள போச்சு. நாங்க ஆண்டவரே இருக்கிற இடத்துல, இருக்கிற குடும்பத்துக்கு, இருக்கிற சபைக்கு, இருக்கிற தேசத்துக்கு எங்களை ஆசீர்வாதமா வைங்க ஆண்டவரே.